முனிவரே எங்கே சொல்லும். ஓம் தாரகாசுராய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக என்றால் தேவலோகம் நம் கட்டுக்குள் வர வேண்டும். இருவரும் சென்று புட்டாபுரம் சென்று அன்னையை தரிசித்து வரலாம். சித்திரை திருவிழாவின் பக்தர்கள் கூட்டமா உன் கோயில் தன்னிலே கும்பாபிஷேகம் அம்மா. நாராயணா நாராயணா. வணக்கம் பிரபு. மகேஸ்வரா, பூலோகத்தில் சிங்கமுக தீவை ஆட்சி செய்து வரும், அதாவது தங்கள் மைந்தன் தாரகாசுரன் தங்களிடம் சினம்பிடித்து சிரம் தாழ்த்தி கரங்கூப்பி பெற்ற வரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்து வருகிறான். நாரதா, இதை பற்றி ஏற்கனவே பார்வதி தேவி என்னிடம் கூறி நான் சப்தகனிகள் 7 பேரை பிறவி செய்து அதோடு என் சக்தியையும் அனுப்பி தார்கனை வதம் செய்யவே அனுப்பியுள்ளேன். அந்த 7 தேவிகள் பூலோகம் சென்றார்கள். அந்த தாரகாசுரனையும் சந்தித்தார்கள். ஆனால் என்ன நாரதா, அவனை வெல்லவும் முடியவில்லை, கொல்லவும் முடியவில்லை. அதை தங்களிடம் வந்து சொல்லவும் முடியவில்லை. அப்படியானால் இப்போது அவர்கள் எங்கே? சுவாமி, 5 தேவிகளும் கேரளா சென்று ஒரு தேவி வர்க்கலை தேவி பகவதியாகவும், அடுத்த தேவி வேலிக்கரை பகவதியாகவும், 3வது தேவி சோட்டானிக்கரை பகவதியாகவும், 4வது தேவி கொடுநெல் பகவதியாகவும், 5வது தேவி ஆற்றுவா பகவதியாகவும் பூலோகத்திலே அமர்ந்து பூஜை வாங்கி கொண்டு அருள் வழங்கி வருகிறார்கள். அப்படியானால் மற்ற 2 தேவிகளும்? அந்த 5 தேவிகளை போல் ஒரு தேவி மண்டை காட்டிலும் அடுத்த தேவி கன்னியாகுமரியிலும் அமர்ந்து விட்டார்கள். அதனால் அந்த தாரகாசுரன் தனக்கு வரம் தந்த அந்த ஆதிசிவனாலும் என்னை அழிக்க முடியாது என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறான். ஓ, அப்படியா? ஆம் பிரபு. என்ன தேவேந்திரா, என்ன கலக்கம்? சுவாமி, தாரகாசுரன் பூலோகத்தை கெடுத்தது மட்டுமல்ல, இந்திரலோகத்தின் மீது போர் தொடுப்பதாய் எமக்கு செய்தி கிடைத்துள்ளது. அவன் தேவலோகத்தை மட்டும் கைப்பற்றி விட்டால் அந்த சராசரங்களையும் அவன் அடக்கி விடுவான். இறைவா தேவேந்திரா, எதற்கும் காக்கும் கடவுள் திருமால் தான் இதற்கு உற்ற வழி சொல்வார். ஓம். வணக்கம் மகாதேவா. வணக்கம் மகாதேவா. என்னை அழைத்த நோக்கம்? நாராயணா நாராயணா. எம் மதுசூதனா, பூலோக மக்களை மாக்களாக கருதி வரும் தாரகாசுரனை எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவனை தாங்கள் தான் வதம் செய்ய வேண்டும். சப்தகனிகள் 7 பேர் அனுப்பியும் அவனை வதம் செய்ய முடியவில்லையாமே ஸ்ரீகரி. ஈசனே, தாங்கள் வழங்கி இருக்கும் வரத்தால் தான் நமக்கு இந்த நிலை. மனம் முடிக்காத இளமங்கை அகோர முகத்தோடு ஆடை அணிகலனின்றி நேருக்கு நேர் யுத்தம் செய்ய வேண்டும் என்று மாபெரும் வரத்தை வழங்கி இருக்கிறீர்கள். எந்த மனம் முடிக்காத இளம்பெண்ணும் தன் முன்னால் நேருக்கு நேர் யுத்தம் செய்ய வரமாட்டாள் என்ற அகந்தை தான் அவனை இந்த அளவுக்கு வைக்கிறது. மீறி வந்தாலும் பெண்ணால் நம்மை அழிக்க முடியாத அகந்தை தான் அவனை இந்த அளவு தூண்ட வைக்கிறது. பிரபு, தொடக்கம் என்று ஒன்று வரை முடிவு உண்டல்லவா? மாயவா, தங்களை இப்போது விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. அபாயத்திற்கு உபாயம் சொல்ல வேண்டும் சுவாமி. உபாயம் சொல்லி சொல்லியே அசுரர்களுக்கு நான் என்றுமே வேண்டாத கடவுளாகத்தானே இருக்கிறேன். நல்லவர்கள் பக்கம் நீங்கள் இருப்பது பெருமைதானே? நாரதா, தாரகாசுரனை அழிப்பதற்கு நமக்கு இருக்கும் ஒரே வினோத சக்தி புட்டாபுரத்திலே வீற்றிருக்கும் வீரமாகாளி பத்ரகாளி தான். இருப்பினும் அவன் தவறை உணர்ந்து திருந்துவதற்கு 3 சந்தர்ப்பங்களை வழங்குவோம். ஏற்கனவே புட்டாபுரம் சென்றிருக்கும் முனிவர்களில் ஒருவர் தாரகாசுரனின் குருதேவர்.
தாருகாசுரன் அவரிடம் கேள்வி கேட்கும்போது அவர் அதற்கு தக்க அறிவுரைகள் வழங்குவார். அதில் அவன் திருந்தாவிட்டால் காலதேவனை அனுப்பி எச்சரிக்கை செய்வோம். இதை நாரதர் செய்வான். இந்த 2 முறையிலும் அவன் திருந்தாவிட்டால் 3வது சந்தர்ப்பத்தை இந்த வீர மாகாளி பத்ரகாளிக்கே கொடுத்து அவன் கதையை முடிக்கட்டும். அப்படி என்றால் நாரதா, நீ உடனே சென்று காலதேவனையும் அன்னை பத்ரகாளி பார்த்து தகவல் தெரிவித்து வா. சரி பிரபு. அரசரிடம் தெரிவித்து வருகிறேன். அரசே, அரண்மனைக்கு குருதேவர் வந்துள்ளார். மன்னா, என்னை அரண்மனைக்கு அழைத்ததன் காரணம் அவசரமாக உங்களிடம் பேச வேண்டும். குருவிடம் பேச விரும்பினால் மன்னன் குருவை நேரடியாக பார்த்து சென்று பேச வேண்டும் என்பதுதானே அரசே நீதி. என்றால் மன்னன் குருவை நேரடியாக பார்த்து பேச முடியவில்லை என்றால் அவனை அரண்மனைக்கு அழைப்பதும் முறையல்ல. அது அரசு நெறிமுறைகளுக்கு உகந்ததும் அல்ல. அப்படி என்றால் ஆளும் மன்னன் ராஜபுரோகிதரை சபைக்கு அழைப்பதில் முறையில்லையோ? அழைக்கலாம் அரசர். எப்போது என் மன்னன் நாட்டிலே வேள்வியும் யாகமும் செய்கிறான் என்று நான் அறிந்தபோது, அல்லாது நற்காரியங்களுக்கு என் மன்னன் பொன்னையும் பொருளையும் வாரி வணங்குகிறான் என்று நான் தெரிந்தபோது, அல்லது நான் போர்க்காலங்களிலே நாட்டிற்கோ அல்லது மன்னனுக்கோ ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அல்லது என் மன்னன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்று நான் அறிந்தபோது, ஆனால் நான் வரும்போது அப்படி எதுவுமே அறியவில்லையே. கேலி பேச்சு பேசுவதோ? திரைமறைவில் காய் நகர்த்தி என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சுற்றி வளைத்து பேச தெரியாது. எதையும் நேரடியாக பேசி பழக்கப்பட்டவன். நான் கேட்பது, நீங்கள் புட்டாபுரம் சென்றீர்களா? அங்கு யாரை பார்க்க சென்றீர்கள்? யாருடைய தூண்டுதலின் பெயரில் அங்கு சென்றீர்கள் என்பதுதான் என் கேள்வி. கேள்வி கேட்கிறான் மன்னன் குருவிடம். தங்களுடைய முதல் கேள்வி, நீங்கள் புட்டாபுரம் சென்றீர்களா? ஆம், சென்றேன். 2வது கேள்வி, அருமையான கேள்வி, அங்கே யாரை காண சென்றீர்கள்? அங்கே என் அன்னை ஆதிபராசக்தி பத்திரகாளியாக அவதாரம் செய்து நாடார்குல குழந்தைகளை வளர்த்து வருகிறாள் என்று கேள்விப்பட்டேன். அவளை காண சென்றேன். 3வது கேள்வி, தாருகன் கேள்வி கேட்கிறான் என்னிடம், யாருடைய தூண்டுதலில் காண சென்றேன்? மன்னா, எனக்கு யாருடைய தூண்டுதலும் தேவையில்லை. என் பக்தியின் பரவசமும் என்னுடைய ஆழமான பக்தி உணர்வுதான் காரணம். என்றால் என் அனுமதியை பெறாமல் நீங்களாகவே சென்றிருக்கிறீர்கள். இந்த குருவுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. குரு வணங்கத்தக்கவன். ஏனென்றால் குரு கடாட்சம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது என்பதை தாங்கள் அறியவில்லையா? தாங்கள் பிறந்தது முதல் இறக்கின்ற கால வரையிலும் எந்த காரியத்தை முன்னின்று நடத்தும் இந்த குருதானே. இங்கே இந்த மன்னனே கடவுளாக வீற்றிருக்கும் போது தாருகனின் கட்டளையை ஏற்று நடப்பது
குரு மட்டுமல்ல எல்லோருடைய கடமையும் கூட என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களோ? அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது எல்லாம் எமக்கு தெரியும். குரு வணங்கத்தக்கவன், மதிக்கத்தக்கவன். நல்ல ஒரு அரசனாக இருந்தால் குருவை அவன் வருவதற்கு முன்னாடியே அரண்மனை வாயிலே சென்று அவனை வரவேற்று தக்க மரியாதை கொடுத்து அழைத்து வந்து உபசரிப்பதுதான் அரச நெறி. ஆனால் என் மன்னனுக்கு அந்த நெறிமுறைகளே தெரியவில்லையே. ஏனென்றால் நீங்களாகவே முடிசூட்டிக் கொண்டீர்கள். இந்த ஆச்சாரங்களை உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு ஆண்டோருக்கோ சான்றோருக்கோ அல்லது என் போன்றோருக்கோ அந்த வாய்ப்பை தரவில்லையே. மன்னரின் ஆணையை பற்றி பேசும்போது நெறிமுறை பற்றி பேசுவதோ? நெறிமுறை 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 எனக்கு தெரிந்த நெறிமுறை இது ஒன்றுதான்.